ஈரோடு ஆவின்ல இருந்து வந்திருக்கோம். முதலமைச்சர் அவர்கள் நடத்தின எக்ஸ்போல பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற ஆவின்ல இருந்து நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்து நாங்கள் இங்கே எக்ஸ்போ போட்டிருக்கோங்க சார். அவ்வளோ சூப்பராக ரெஸ்பான்ஸ் இருக்கு. அவ்வளோ மக்கள் தமிழ்நாட்டில இருந்து அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஏகப்பட்ட கூட்டங்க சார். நல்ல சேல்ஸுங்க. நம்ம ஆவின் பொருட்கள் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பால்கோவா, பாதாம், ஐஸ்கிரீம் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்குங்க சார். அத்தனையும் அவ்வளோ சேல்ஸ் ஆச்சுங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அதை விட நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா சேல்ஸ் ஆச்சு. தமிழ்நாட்டுல இருந்து அத்தனை மக்கள் வந்திருந்தாங்க. ஒரு மாவட்டம் 2 மாவட்டம் இல்லைங்க, எல்லாருமே வந்திருந்தாங்க. அத்தனை மாவட்டத்துல இருந்து வந்திருந்தாங்க. நம்ம கிட்ட ஆவின்ல வந்து ஸ்பெஷல், ஈரோடு ஆவின் ஸ்பெஷல் வந்து டேட்ஸ் கோவாங்க சார். இந்த டேட்ஸ் கோவா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஸ்பெஷலா இருந்தது. இதுதான் அதிகமா மூவிங்ல இருந்ததுங்க. அதே மாதிரி நம்ம கோவா அதிகமா மூவிங்ல இருந்ததுங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். நம்ம ஆவின் வந்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகும் அப்படின்னு ஆக்சுவலி நாங்க இதுக்கு முன்னாடி நாங்க கேள்விப்பட்டதை விட மக்கள் தேடி வந்து ஆவின் எங்க ஆவின் எங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த எக்ஸ்போக்கு வந்த பொதுமக்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது அப்படின்னா, மற்ற இடத்துல பார்த்த எக்ஸ்போவை விட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நாங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய வந்து என்ன சொல்ற திங்ஸுங்கள், அவங்க எதிர்பார்த்த வேளாண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் நிறைய கிடைச்சது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆவினையே தேடி நிறைய பேர் வந்திருக்காங்க. 2-3 பேர் வந்து இந்த இடத்துல நின்று சும்மா பேசிட்டு இருக்கும்போது சொன்னது என்னன்னா, நான் பார்த்த எக்ஸ்போவில், வேளாண் எக்ஸ்போவில் இது ரொம்ப பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நமக்குமே தெரியுதுங்க பார்க்கும்போது, மற்ற எல்லாத்தையும் விட இது ரொம்ப பெட்டரா இருக்கு. இதைய வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்த தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க.